அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுரூப ஜெபக்குழுவின் வாயிலாக என்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களே, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, மகிழ்ச்சியும் மன அமைதியும் இறைவன் நமக்கு தந்த பெரிய வரப்பிரசாதம் இல்லையா? ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சிக்குரிய செய்தி எதையாவது ஒன்றை தருவார் இல்லையா? நமக்கு துக்கம் இருந்தாலும் அதை மகிழ்ச்சியாக அவர் மாற்றுவார். இன்று அவர் நமக்கு என்ன செய்தி தருகிறார் என்று பார்ப்போமா? திருப்பாடல் 115 இறை வார்த்தை 1, 2 மற்றும் 9, 10. எங்களுக்கன்று ஆண்டவரே, எங்களுக்கன்று மாட்சியை உம் பெயர்க்கே உரித்தாக்கும். உம் பேரன்பையும் உண்மையும் முன்னிட்டு அதை உமக்கே உரித்தாக்கும். அவர்களுடைய கடவுள் எங்கே என பிற இனத்தார் வினவுவது ஏன்? இஸ்ராயேலே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். அவரே உங்களுக்கு துணையும் கேடையும் ஆவார். ஆரோனின் குலத்தாரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். அவரே உங்களுக்கு துணையும் கேடயமும் ஆவார். எல்லா புகழும் நமக்கல்ல இல்லையா? நான் செய்தேன் என்று சொல்ல முடியுமா? இல்லை. எல்லாமே இறைவன் செய்தார். இறைவனுடைய நாமத்திற்கு புகழ் சேர்க்க வேண்டும். இறைவன் நம்மளோடு இணைந்து இல்லை என்றால் நம்மளால் செய்ய முடியுமா? ஒரு சின்ன ஊசியை தூக்க முடியுமா நம்மளால்? முடியாதுல்ல. அப்போ எல்லாம் எங்களுக்கன்று, எங்களுக்கு எல்லா புகழும் ஆட்சியும் இறைவனுக்கு தான். ஏனென்றால் அவர் செய்த உண்மையின் முன்னிட்டு அவர் செய்ததை எல்லாருக்கும் உரித்தாக வேண்டும். எப்படின்னா, ஆண்டவர் எனக்கு இதை செய்தார், நமக்கு என்னென்ன நன்மைகள் செய்தாரோ அதையெல்லாம் சொல்வது தப்பே இல்லையே. தப்பா? இல்லை. ஏனென்றால் அவர் நமக்கு செய்தார், அனைத்தையும் நிறைவாக ஆசீர்வதித்தார். ஏனென்றால் பிறர் அவர்களுடைய கடவுள் எங்கே? நாம் துன்பப்படுகிறோம். கடவுள்னு கிடந்தாங்க, இப்போ என்னவா அப்படின்னு கேட்குற ஆட்களுக்கு மத்தியில், ஜனங்களுக்கு மத்தியில் தான் நாம் வாழ்கிறோம். ஆனாலும் பிறரிடம் நம்மை பிடித்து கொடுக்காதவாறு அவர் நம்மளை நிறைவாக வழி நடத்துவார். நம்புகிறோமா? ஏனென்றால் நம்பிக்கையும் விசுவாசம் தான் நமக்கு வாழ்க்கை. எதை கேட்டோமோ விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கேட்கும்போது அதை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்வோர், நீங்களாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவர் நமக்கு துணையும் பாதுகாப்புமாக இருக்கிறார். நம்மளை சுற்றி ஒரு பாதுகாப்பு கோட்டைக்குள் நம்மளை வைத்திருக்கிறார். எல்லா குலத்தவரும் இனத்தவரும் இறைவனை நம்புகின்ற அனைத்து மக்களும் யாராக இருந்தாலும் இறைவன் ஒருவரே அவர் எனக்கு நன்மை செய்வார் என்று நாம் நினைத்தால் அந்த எல்லா மக்களையும் அவர் நிறைவாக ஆசீர்வதிக்கிறார். ஏனென்றால் இறைவன் ஒருவரே, எல்லா புகழும் அவருக்குத்தான், நமக்கல்ல. நாம் வெறும் மனிதர்கள், மண்ணாக பிறந்தோம், மண்ணாகவே மண்ணுக்குள்ளே செல்வோம். மண்ணால் தானே உண்டாக்கப்பட்டோம் நாம் இல்லையா? அப்போது நாம் அதை மட்டும் நினைத்தால் இறைவனுக்கு நிறைவாக இருப்போம். எல்லா நாட்களிலும், எல்லா நேரங்களிலும், ஒவ்வொரு நொடியும் நாம் இறைவனை மட்டும் புகழும்படி நாம் நாவை திறக்க வேண்டும். மற்றபடி புறங்கூறுவதோ, பிறரை பற்றி குற்றப்படுத்துவதோ, முறுமுறுப்பதோ எல்லாமே பாவத்துக்குரிய செயல்தானே. அதிலிருந்து நாம் விலகி வருவோமே. எதை கேட்டோம்? நாம் கேட்டதை அனைத்தும் செய்து தருவேன் என்று வாக்கு கொடுத்தார் என்றால் கண்டிப்பாக செய்து தருவார். நாம் காத்திருக்க வேண்டும். அந்த காத்திருப்பில் ஒரு மன அமைதியும் சமாதானம் கிடைக்கும். ஒன்றுமே இல்லை என்று சொல்ல வேண்டாம். எது இல்லை, எதை கேட்டாலும் தருகிறவர், யாரை கொண்டுனாலும் நமக்கு உதவி செய்வார். அந்த உதவி செய்கின்ற தேவன் நம்மளோடு இருக்கிறார். அப்படி நம்மளோடு அவர் இருக்கும்போது நமக்கு என்ன கவலை? வேலை வாய்ப்பு இல்லை, இருந்ததை விட்டு விட்டோம், என்ன செய்வோம் ஆண்டவரே என்று புலம்புகிறோமா? உனக்கு நான் வாக்களித்ததை செய்யும் மட்டும் கண்ணுங்கருத்துமாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். அப்போ அவர் நம்மளோடு இருந்து நமக்கு செய்ததை நிறைவாக நடத்தி தருவதற்காக காத்திருக்கிறார். அந்த காத்திருப்பில் நமக்கு ஒரு நிறைவான ஆசீர் உண்டு. அந்த ஆசீரை கேட்டு ஒரு விசை சிந்திப்போமா? எல்லாம் வல்ல இறைவா, ஆம் ஆண்டவரே, நிறைவாக வேலை பார்த்தோம், வேலை இல்லை ஆண்டவரே. நிறைவான வருமானம் வந்தது, அந்த வருமானம் இல்லை ஆண்டவரே. ஆனாலும் எங்களை நீர் வழிநடத்துகிற ஆண்டவரே. ஏனென்றால் நாங்கள் உம்மீது மட்டுமே நம்பிக்கை வைத்திருக்கிறோம், மனிதர் மீது அல்ல ஆண்டவரே. நீர்தாமே எங்களுக்கு புதிதான ஒரு வாழ்க்கையை அமைத்து தரப்போகிற அந்த கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. என் நிலையிலே உம்மை பற்றி கொண்ட போது ஆண்டவரே நாங்கள் நிறைவாக வாழ்வோம். ஆனாலும் ஒவ்வொரு நேரமும் சில வினாடிகளிலும் எங்களை சுற்றி இருப்பவர்கள் எங்களை கலக்கமுறை செய்கிறார்கள் ஆண்டவரே. அந்த கலக்கம் அனைத்தையும் அப்புறப்படுத்தி ஆண்டவரே, இறைவன் ரொம்ப மேலானவர், உங்கள் மூலமாக எங்களுக்கும் நிறைவாக செய்தார் என்று பிறர் சொல்லும்படி நீர் செய்யப்போகிற அந்த பெரிய காரியத்திற்கு நன்றி கூறி உங்களுடைய இரக்க பெருக்கத்துக்கள் காத்திருக்கும் அனைவரையும் முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறேன். ஜெபங்கேக்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.